ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்த அதே டாபிக் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1976 1976ஆம் ஆண்டில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படிதான் கொஷின். இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி கிரி, பி வந்து கியானி செயில் சிங், சி பக்ருதீன் அலி அகமது, டி வந்து சங்கர் தயாள் சர்மா. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து சி பக்ருதீன் அலி அகமத் அவர் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பக்ருதீன் அலி அகமத் வந்து 1974 அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி எப்போ இது பண்ணியிருக்காங்க 1976. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூன் 25 1975, மார்ச் 21 1977 வரைக்கும் அது இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த பீரியடில் பக்ருதீன் அலி அகமத் அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் படைகளின் உயர்கட்டளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் அவர் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட முடியாது. அவர் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். போரின் போது குடியரசுத் தலைவர் ஆயுதப்படை தலைவரிடம் மட்டுமே ஆலோசனை பெறுகிறார். போரின் போது குடியரசுத் தலைவர் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இதுக்கு கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆயுதப்படைகளும் ஏதாவது ஒரு இஷ்யூஸு, அது ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் கொஷினு. இதில் பார்த்திங்கன்னா அவர் குடியரசுத் தலைவர் தனியாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அவர் வந்து செயல்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர் தனியாக இயங்க முடியாது. அதனால் ஆன்சர் வந்து பி, அவர் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். பின் வருபவர்களில் யார் எதிர்பார்ப்பின்றி இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், சி டாக்டர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி, டி வந்து கேஆர் நாராயணன். இப்போ வந்து எந்த எதிர்ப்பின்றி யார் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி டாக்டர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இவர் தான் 6th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வந்து 1977 அப்புறம் அதுக்கப்புறம் 4 years வந்து இவர் தான் இருந்திருக்காரு, டாக்டர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அடுத்த கொஷின். இந்திய குடியரசுத் தலைவர் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் மூலம் ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதன் பொருள். ஆப்ஷன் ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு எம்பி அல்லது எம்எல்ஏவும் சம எண்ணிக்கையிலான வாக்குகளை கொண்டுள்ளனர். ஒரு மாநிலத்தின் எம்பிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் சம எண்ணிக்கையிலான வாக்குகளை கொண்டுள்ளனர். அனைத்து எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் ஒரு வாக்கு வீதம் கொண்டுள்ளனர். வெவ்வேறு மாநிலங்களின் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான வாக்குகளை கொண்டுள்ளனர். இப்போ இது என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு எப்படி ஓட்ஸ் வந்து எந்த மாதிரி விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கொஷின் இருக்குது. இதில் வந்து எம்பியோட ஓட்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எம்எல்ஏ ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்து அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது இப்படி இருக்கிறதுனால ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்குங்கிறாங்க. இப்போ ஆன்சர் வந்து டி தான். வெவ்வேறு மாநிலங்களின் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான வாக்குகளை கொண்டுள்ளனர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பணியில் இல்லாத நிலையில் யார் இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, பி மக்களவை சபாநாயகர், சி மாநிலவைகளின் துணைத் தலைவர், டி மக்களவையால் 3/2 பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபர். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா யார் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, அந்த டைமில் யார் செயல்படலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷன் வந்து 1969 வந்துட்டு 2 பேருமே இல்லை, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இல்லாதப்ப சீஃப் ஜஸ்டிஸ் எம் ஹியதுத்துல்லா வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். நெக்ஸ்ட் கொஷின். குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருப்பார். செகண்ட் ஒன், இது அதிகார பிரிவினை அடிப்படையிலானது. தேர்ட் ஒன், குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
4th ஒன், செயலாளர்கள் குடியரசுத் தலைவரும் சென்ட்டுக்கு பொறுப்பாவார்கள். சரிங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்படி இருக்கும், அதில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1, 2 and 3 தான் கரெக்டு. குடியரசுத் தலைவர் அரசின் தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருப்பார். அவர் தான் கவர்மெண்ட்டோட ஹெட்டு. அது கண்டிப்பாக உண்மைதான். இது அதிகார பிரிவினை அடிப்படையிலானது. இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸோட வருது. பிரசிடென்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. இது வந்து இத்தனை வருஷம் அவர் பிரசிடெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். ஆமாம். அப்போ ஆன்சர் வந்து 1, 2 and 3 தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவரின் தேர்தல் உச்ச நீதிமன்றத்தால் செல்லாததாக அறிவிக்கப்பட்டால் நீதிமன்றத்தின் அத்தகைய முடிவின் தேதிக்கு முன்பதிவில் இருந்த குடியரசுத் தலைவரால் செய்யப்பட்ட செயல்கள் என்னாகும் கேட்குறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை செல்லாதுன்னு ஏதாவது அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து முன்னாடி சொன்ன குடியரசுத் தலைவரால் இது என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஏ வந்து செல்லுபடியாகும், பி செல்லாது, நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டு செல்லுபடியாகும், நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஏ தான் ஆன்சர், செல்லுபடியாகும் தான். இது என்னென்னா இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு விஷயம் கொண்டு வராரு, அதை வந்து நீதிமன்றம் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர் என்ன வந்து கொடுத்துருக்காரோ, என்ன ஆக்ட் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரோ அந்த ஆக்ட் வந்து செல்லும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் எந்த மசோதாக்களுக்கு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு ஜனாதிபதியின் முன் பரிந்துரை தேவைப்படுகிறது? ஒரு மாநிலத்தின் எல்லைகளை மாற்றும் மசோதா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நீதியிலிருந்து செலவினங்களை உள்ளடக்கிய மசோதா, யூனியன் பிரதேசங்கள் நிர்வாகம் தொடர்பான மசோதா, மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னென்ன பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் இது எதெல்லாம் பிரசிடெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரிஸ் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் அது கண்டிப்பாக அது வந்து பிரசிடெண்ட் இன்வால்வ் ஆவார். அதான் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபண்ட்ஸில் ஏதாவது ஆக்ட் கொண்டு வரணும், அதுவும் பிரசிடெண்ட் மூலமாக தான் கொண்டு வரணும். அப்போ யூனியன் டெரிட்டரிஸில் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின பில்ஸ் ஏதாவது கொண்டு வரணும், அதுவும் வந்து குடியரசுத் தலைவரோட இதோட தான், அவரோட மூலமாக தான் கொண்டு வரணுங்க. அப்போ ஆன்சர் வந்து டி, ஆல் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட் கொஷின். குடியரசுத் தலைவரால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர சட்டம் நாடாளுமன்றத்தால் எத்தனை காலத்திற்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும்? இப்போ குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டா நாடாளுமன்றத்தில் எத்தனை நாள் அந்த ஆக்டை வந்து என்ஹான்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய 4 வாரங்கள், மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய 6 வாரங்கள், மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய 8 வாரங்கள், மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய 10 வாரங்கள் கேட்டிருக்காங்க. எத்தனை வாரத்தில் அதை வந்து இஷ்யூ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதை அப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பி, மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய 6 வாரங்களில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஈஸியான கொஷின் தான். அது வந்து என்ன, மன்னிப்பு, ஒத்திவைப்பு, இடைநீக்கம் மற்றும் தண்டனையை தள்ளுபடி செய்வதற்கான ஜனாதிபதியின் அதிகாரம் பின்வரும் எந்த சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு, ஒத்திவைப்பு, இடைநீக்கம் இதெல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடெண்ட் ஆர்டர் கொடுத்தா மரண தண்டனை சம்மந்தப்பட்ட வழக்குகள், ஒன்றிய சட்டங்களுக்கு எதிரான வழக்குகள், இராணுவ நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனைகள். டி வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ இது டி தான் ஆன்சர். இது எல்லாத்துக்குமே வந்து அவர் என்ன கொண்டு வந்தாலும் அந்த சுச்சுவேஷனை அவர் என்ன வேணாலும் அவரோட பவர் வந்து காட்டலாம். சரிங்களா? கேஸ் இன் சென்டென்ஸ் ஆஃப் டெத், அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் யூனியன் லாஸ், பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் பை கோர்ட் மார்ஷல், இது எல்லாத்துக்குமே பிரசிடெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து வேறு ஒரு சப்ஜெக்டில் இன்னொரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மா ஐஏஎஸ் அகாடமி வந்து 26 ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருனாலும் ப்ரூஃப்ஸ் கொண்டு வந்து கொடுத்து இப்போ அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.